சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா, எங்க நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியோன்னு நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத. நீ ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ராம் வாழ்க்கை வீணா போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேன் மீனா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முறைப்படி இப்ப நீ எனக்கு மகள் ஆயிட்ட. என் புருஷனுக்கு உன் மேல ஒரு மக பாசம் இருக்கு. அதான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இந்த வீட்லயே தங்க சொல்லிட்டாரு. என் அண்ணனை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத. அவரு மத்தவங்க மனசெல்லாம் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாரு. அடுத்தவங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அத குத்தி காட்டி பேசுவாரே தவிர அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாரு. அவரை பார்த்தல்ல, கூட பிறந்த தங்கச்சியவே வீட்டுக்குள்ள சேர்க்காம அனுப்பிட்டாரு. நீ எல்லாம் எம்மாத்திரம் அவருக்கு. அதனால அந்த திருந்தாத மனுஷன் பேசுனத நினைச்சு நீ வருத்தப்படாத. நாங்கெல்லாம் வருத்தப்படுறதா இருந்தா எங்க காலம் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ராம் அப்படி இல்ல. அவன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை லவ் பண்ணிருக்காங்கிற விஷயம் மட்டும் எனக்கும் ரேவதிக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களே ஏதாவது பிளான் பண்ணி உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். சரி விடு, அதான் அந்த அம்மனே உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாளே, இன்னும் என்ன வேணும்? ராம நினைச்சு ஃபீல் பண்றியா? விடுமீனா, அவனே உன்னை புரிஞ்சுகிட்டு கூடிய சீக்கிரமே உன்னை தேடி வருவான் பாரு. நானே இப்பதாமா ராம புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுகிட்ட நீ? அவன் உன்னை வீட்ல இருக்க சொல்லலங்கிற கோவத்துல தானே பேசுற? கோவப்படுறதுக்கு கூட உரிமையானவங்க கூட இருக்கணும்மா. உரிமையானவங்க தானே உனக்கு வேணும். அதுக்கு நீ என்ன பண்றேன்னா, ராம எப்படியாவது உன் வழிக்கு வர வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துரு. அப்புறம் பாரு, உனக்கு உரிமையான ராமும் உன் பக்கம் தான் இருப்பான். இந்த குடும்பத்தோட மொத்த உறவும் உன் கூட தான் இருக்கும். எந்த உறவு டீச்சரோட இருக்கும்? இல்லங்க, ராம நினைச்சு ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு பேச ஆள் கிடைச்சா போதுமே, பேசிக்கிட்டே இருப்பீ. டீச்சர் என்னமே இந்த வீட்ல தான் இருக்க போறாங்க, அப்புறம் பேசிக்கலாம். போய் நீ டீச்சருக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. அட ஆமாங்க, நான் கூட வீட்டுக்கு வந்த புள்ளைக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அறிவே இல்லங்க. அது உனக்கு இப்பதான் தெரியுமா? சும்மா இருங்க. என்னடா சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம்மா. இனிமே நீ வேணாம்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். நீ யாரு? எங்க வீட்டு மக இல்ல? கஸ்தூரி, போய் முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. உங்களுக்குங்க? எடுத்துட்டு வா போ. சரி. டீச்சர், நான் ஏதோ உங்களுக்கு பாவம் பார்த்தோ இல்ல உங்களுக்கு இந்த வீட்ல தங்க உரிமை இருக்குன்னு நீங்க சொன்னதுனாலயோ நான் உங்களை இந்த வீட்ல தங்க வைக்கல. என் பையன் கல்யாண விஷயத்துல நீங்க செஞ்ச துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. அதனால நானே இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போங்கன்னு சொன்ன வந்தான். ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை விட சிதம்பரம் மேலதான் அதிகமான கோவம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கான். நான் அவனுக்கு எதிராக எதுவும் செய்ய வேணாம். அதுக்குதான் டீச்சர் அவனுக்கு பிடிக்காத உங்களை ஏன் போர்ஷன்ல தங்க சொன்னேன். நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் ஏதோ மறந்துட்டேன்னு நீங்க நினைக்க வேணாம். அத சொல்லிட்டு போதான் வந்தேன். வாஞ்சலி, என்னாச்சு? உன் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் ராம் தானே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல மேடம், அதை விட பெரிய விஷயம் அங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அத சொல்றதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த சிதம்பரத்தோட தங்கச்சி சுகன்யா இருக்கல்ல? யாரு? அந்த ஓடி போன தங்கச்சியா? அவளேதான் மேடம். அந்த ஓடி போனவ இப்ப அவ புருஷன் மகளோட வீட்டுக்கு வந்திருக்கா. போனவ வராம இருந்திருந்தா எங்கேயாச்சும் பொழைச்சு போயிருந்திருப்பா. அண்ணனை பார்க்க வந்தவளுக்கு ஆயுசு குறைய போதுன்னு அவளுக்கு தெரியாதுல்ல? மேடம், நான் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. இவ்ளோ நாளா நம்ம கண்ணுல விரல விட்டு ஒருத்தி ஆட்டிட்டு இருந்தால,
அவ ஒரு பெரிய ஃப்ராடு. யாரு சொல்ற? வேற யாரு? அந்த மீனாவை தான் சொல்றேன். என்ன சொல்ற? அவ ஃப்ராடா? மேடம், ஃப்ராடுனா அவ சாதாரண ஃப்ராடு இல்ல. அவ வெறும் டீச்சர்னு நம்ம தான் அவள சாதாரணமா எடை போட்டுட்டோம். ஆனா வீட்ல அவ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு வேஷம் போட்டு ஏமாத்திருக்கா. அந்த குடும்பத்தையே இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கான்னு இப்போதான் அந்த சிதம்பரம் கிழவிக்கு ஏன் ராமருக்கே இப்பதான் தெரிஞ்சது. ஹே இரு, சுத்தி வளைக்காம என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. மேடம், மீனாவுக்கும் ராமுக்கும் எதர்ச்சியா கல்யாணம் நடந்துச்சுன்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. மீனாவும் ராமும் சென்னையில ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராம அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவ இந்த ஊருக்கே வந்திருக்கா. வந்தவ அவளை பத்தின உண்மையை சொல்லாம ஸ்கூல் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம ராம் கிட்டயே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுடைய அத்தை சுகன்யாவோட பொண்ணுன்னு பொய் சொல்லிருக்கா. இது எதுவுமே தெரியாம சிதம்பரம் ஒரு ஏமாலியா ராமுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி அஞ்சலி? நாம கல்யாண பொண்ண கடத்தினதாலதான் பொண்ணு வீட்டுக்காரங்க ராம்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு போனாங்க. அந்த பொண்ணையும் மீனா தான் காப்பாத்துனா. அவ அந்த பொண்ணை காப்பாத்தலனா ராம்க்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்குமே. மேடம், இதெல்லாம் நம்ம போட்ட பிளான் மட்டும்தான். நாம போட்ட பிளான் எல்லாத்தையும் அவ ராம கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு ஏத்த மாதிரி அவ யூஸ் பண்ணிக்கிட்டா. நமக்கு மேல அவ பெரிய கேடியா இருந்திருக்கா. எனக்கு என்னவோ அவ சாதாரண ஆளா தெரியல மேடம். இந்த உண்மை தெரிஞ்சதும் சிதம்பரமே அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பாரே. அதுவும் நடக்கல. அவ நான் ராமோட பொண்டாட்டி, அவன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்னு சிதம்பரம் சார் கிட்டயே ரூல்ஸ் பேசிட்டு இருக்கா. அவராலேயே எதுவுமே பண்ண முடியல. அந்த ஓடி போனவ ஏதாச்சும் சொல்லி மீனாவை வெளியில விரட்டல? அவங்களும் விரட்டல. ஆனா ஒண்ணு மேடம், அவ யார் விரட்டினாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ற முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கா மேடம். அவளை பத்தி தெரியாம நான் கூட ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். எதுக்கு என்கிட்டயே அவளை பத்தி ஓவரா பில்டப் பண்ற? மேடம், நான் பில்டப்லாம் பண்ணல, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நாம போட்ட ஸ்கெட்சும் பிளானும் தான் அவளை அந்த வீட்டுக்கு இன்னைக்கு மருமகளாவே ஆக்கியிருக்கு. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை உண்டில்ல ஆக்கியிருப்பேன். லவ் பண்ண ராமுக்கே அவளை பத்தி முழுசாவே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவ மேல அப்பல இருந்தே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எதுக்காக அந்த குடும்பத்துக்கு இவ இவ்ளோ விசுவாசமா இருந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. இப்பவும் உள்ளுக்குள்ள அவளை பத்தின பல டவுட் ஓடிட்டு இருக்கு மேடம்.